ஜெயிலில் உடம்பு முடியாமல் இருந்தாலும் கோவை மாநகராட்சி மேயர் வேட்பாளர் தேர்வில் மீண்டும் சாதித்து காட்டியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பெண் கவுன்சிலர்கள் பலரின் மேயர் கனவை தவிடு பொடியாக்கிய கதைதான் தற்போது திமுக வட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. கோவை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளில் 96 வார்டுகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதிமுக கோட்டையாக இருந்த கோவையை திமுக கோட்டையாக மாற்றியது செந்தில் பாலாஜி தான் என்பதால் அவர் கைகாட்டிய கல்பனா ஆனந்த்குமார் தான் கோவையின் முதல் பெண் மேயராக தேர்வு செய்யப்பட்டார். செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்லும் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்த கல்பனாவுக்கு செந்தில் பாலாஜியின் சிறைவாசம் பல்வேறு சிக்கல்களை கொடுக்க நெருக்கடிகள் அதிகரிக்க ஆரம்பித்தது. எதிர்பார்த்த அளவுக்கு வைட்டமின்கள் எதுவும் கிடைக்காததால் கடுப்பான திமுக கவுன்சிலர்கள் அடுத்தடுத்து புகார் மனுக்களை தட்டிவிட கட்சி தலைமையின் அறிவுறுத்தலின் பேரில் வேறு வழியின்றி கல்பனா மேயர் பதவியை ராஜினாமா செய்தார். செந்தில் பாலாஜிக்கு கட்சியிலிருந்த செல்வாக்கு சரிந்து போனதே கல்பனா ராஜினாமா அளவுக்கு சென்றதாக திமுக வட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் கோவைக்கு புதிய மேயர் தேர்ந்தெடுக்கும் பணிகளை கட்சி தலைமை தீவிரப்படுத்தியது. இதனையடுத்து கோவை மேயர் சீட்டை பிடிப்பதற்காக அங்குள்ள பல்வேறு பெண் கவுன்சிலர்களும் அவரவருக்கு தெரிந்த அமைச்சர்களின் சிபாரிசுகளை வேண்டி மேயர் கனவுடன் காத்திருந்தனர். ஆனால் இன்று யாருமே எதிர்பாராத வகையில் 29வது வார்டு கவுன்சிலரான ரெங்கநாயகி திமுகவின் மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பலரின் கனவுகளை தவிடுபொடியாக்கி இந்த ரெங்கநாயகி யார் என்று பார்த்தால் கோவை மாநகராட்சி 29வது வார்டில் முதல் முறையாக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு கவுன்சிலராக வெற்றி பெற்றவர். இவரது கணவர் ராமச்சந்திரன் அப்பகுதி திமுகவுடைய கழக செயலாளர். ரெங்கநாயகி மேயர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டது எப்படி என்று ஆராய்ச்சியில் இறங்கிய போது இவருக்கு கவுன்சிலராக போட்டியிட சிபாரிசு செய்து சீட்டு வாங்கி கொடுத்தவர் தற்போது கோவை எம்பியாக இருக்கும் கணபதி ராஜ்குமார் என்று தெரிய வந்திருக்கிறது. இவரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் மிகவும் நெருக்கமானவர்கள். கடந்த மாநகராட்சி தேர்தலில் செந்தில் பாலாஜி தேர்வு செய்த கட்சி உறுப்பினர்களுக்கு கோவை மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதில் 29வது வார்டில் ரெங்கநாயகி போட்டியிட சிபாரிசு செய்தவர் கணபதி ராஜ்குமார். எனவே சிறையில் இருந்தாலும் அடுத்த கோவை மேயரை தேர்வு செய்வதிலும் கோவையை இன்னும் தன் கட்டுப்பாட்டில் தான் செந்தில் பாலாஜி வைத்திருக்கிறார் என்பது இதன் மூலமாக வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது என்கின்றனர் திமுகவுடைய கட்சிக்காரர்கள். மேயர் சீட்டு தனக்குத்தான் என உறுதியாக நம்பி காத்து கிடந்த பல பெண் கவுன்சிலர்களும் தற்போது விரக்தியின் விளிம்பிற்கே சென்று விட்டனர். ஏன் சில அமைச்சர்களும் தான் என்று திமுக வட்டத்திலிருந்து புலம்பல்கள் கேட்கின்றன.